இதில் காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டு கூட்டு வட்டி வீதத்தில் வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 1000க்கு 4% கூட்டு வட்டி வீதத்தில் 10 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் 486, 479, 486, 489, 500 ஏதுமில்லை. இது சாதாரணமாக ஃபார்முலாவை கணக்கு பண்ணி தான் போட்டிருக்கோம். ஃபார்முலாவில் தான் போட்டிருக்கோம். மொத்த தொகை A P × 1 + R/4 × 100 whole power 4n. அதாவது காலாண்டுக்கு ஒரு முறை இருக்குன்னா 4 வருது. இது அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1000 × 1 + 4/4 × 100 whole power 4 × 10. அதாவது சுருக்கினா 1000 × 1 + 1/100 whole power 40 வருது. கூட்டு வட்டி கணக்கிட்டோம்னா அந்த மொத்த வட்டியிலேருந்து அசலை கழிச்சிட்டோம்னா போதும். 1000 × 1 + 1/100 100 whole power 40 - 1000. இது என்ன செஞ்சுருக்கோம்னா வேறு ஒன்றும் இல்லை. 1000 இது இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அந்த பகுதியை மட்டும் A Bன்னு எடுத்துக்கிட்டு தனித்தனியாக கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். இதுதான் எளிய மெத்தட். இந்த A இருக்கும், இது A எடுத்துகிட்டு Bயை செய்வோம், Bயை எடுத்துகிட்டு Cயை செய்கிறது, Cயை எடுத்து Dயை செய்கிறது. இது மாதிரி எடுத்தோம்னா இதுக்கப்புறம் 4 டேர்ம்ஸுக்கு அப்புறம் பைசா கணக்கில் போயிடும், 10 பைசா கீழே போயிடும். அதனால் விட்டுலாம். ஸோ இது போட்டு பார்த்தோம்னா 489.79 வருது. 489 ரூபா. இதை எப்படி சுருக்கமாக செய்கிறதுன்றது இங்கே பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், A எப்படி பெருக்கணும், B எப்படி 400 கீழே கொண்டு வந்து பெருக்கணும். அதே மாதிரி 78 கீழே கொண்டு வந்து பெருக்கணும், 9.88 கீழே கொண்டு வந்து பெருக்கணும். எளிய மெத்தடு தான்.